சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்கணும். யாரு இன்னைக்கு ட்ரேட் எடுத்தவங்க சொல்லுங்க. நான் 2 ஆர்டர் பிளாக்குக்கு மட்டும் தான் ட்ரேட் எடுத்தேன், லைன்ஸ்க்கு எடுக்கல. ஓகே, யார் லெவல்ஸ்க்கு எடுத்தா? ராஜி. நான் 395ல போட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம். சாரி 395 என்ன இது அதுவா சேஞ்ச் ஆகுது? 395ல போட்டுட்டு 426ல எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம்டா, இது சேஞ்ச் ஆகுது. எவ்வளோட போட்ட? 395ல போட்டேன். 395. ஓகே, 426ல எக்ஸிட் ஆனேன். ஓகே ஓகே, டன். சரி, இப்போ நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தா இங்க ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லை. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையெல்லாம் பிரேக் பண்ணதெல்லாம் ஓகே, பட் இங்க ஒரு கிரீன் இருக்கா இல்ல, ஆரஞ்சு இருக்கா இல்ல, எதுல போய் ஓப்பன் ஆயிருக்கு? ஒரு ப்ளூல போய் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி சினாரியோ வரும்போது நோ ட்ரேட், இங்க ட்ரேட் கிடையாது. இங்க போய் ஃபர்ஸ்ட் கேண்ட்ல பிரேக் அவுட் பண்ணுது, அதனால நான் ட்ரேட் எடுத்துட்டேன், ஆஹா சான்ஸ் இல்லை. புரியுதா? சினாரியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு கிரீன் இருக்கணும், இல்ல ஆரஞ்சு இருக்கணும், இல்ல பிளாக்ல ரிவர்ஸ் ஆகி விக்கு வச்சு மேல பாடி வச்சு மேல போகணும். இந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருந்தா ஓகே. பட் நமக்கு ஓப்பன் எங்க இருக்குன்னா, டார்கெட் அடிச்சுதான் ஓப்பனே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 1 2 எத்தனையோ டார்கெட்டுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆயிருக்கு கேப் அப்ல. அப்படிங்கும் போது இந்த இடத்துல நமக்கு நோ ட்ரேட். சரி, இப்போ லெவல்ஸ் படி இதுல ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ட்ரேட் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் எப்போ ட்ரேட் நம்ம லெவல்ஸ்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கிரீன் லைன், பிளாக் லைன், ஆரஞ்சு லைன் மூணையும் என்ன பண்ணிருச்சு? கிராஸ் ஓவர் பண்ணி பாடி இங்கே வச்சிருச்சு, இங்க வச்சிருச்சு ஆல்ரெடி. சோ அப்ப புட்டு சைடுல என்ன ஆயிட்டான்னு அர்த்தம்? ஜீரோ ஆயிட்டான். 0 ஆயிட்டான். அப்ப ஹீரோ யாராவது இருக்கணும்? கால தான் இருக்கணும். சரி, இது கண்டுபிடிச்சிட்டோம். இவன் 0 ஆயிட்டான், இவன் ஹீரோ ஆயிட்டான். அப்ப என்ட்ரி நான் இங்க போடணும் அப்படின்னு கேட்டா, லாஸ்டா கூட ஒரு டார்கெட் இருக்கு, 236ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதை உடைச்சு பாடி கீழே வச்சுட்டானா கண்ணை மூடிட்டு ட்ரேட போட்டுடலாம், தப்பு இல்ல. அப்ப ட்ரேட் நான் சப்போஸ் இந்த இடத்துல ட்ரேட் போடுறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிடணும். இங்க இந்த சென்ஸ் இங்க போயிடணும். இந்த அதாவது ரெண்டாவது கேண்டில் போடுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் என்ட்ரி, இங்கே என்ட்ரியை பிடிச்சிருப்பேன் நான். ஏன்னா இவன் 0ன்னு தெரிஞ்சு போச்சு, இதான் ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சு. தாராளம் கண்ணு மூட்டிங்க என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் முந்தின கேண்டிலோட லோ வச்சுட்டு இந்த ட்ரேடை எடுத்துருந்துருக்கலாம். இங்க ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கு. அந்த ப்ளூ லைன் 236 ப்ளூ லைன்ல என்ட்ரி எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? அந்த ப்ளூ லைன் எங்க வந்துச்சு தெரியல, அனிஷா சொன்னதுலதான் வந்துச்சு. நமக்கு எப்பவுமே கிரீன் லைனுக்கு மேலதான் டார்கெட் இருக்கும், கிரீன் லைனுக்கு கீழே டார்கெட்டே வராது. சம்டைம்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. அனிஷா அப்படி ஒண்ணு இருக்கா? வரல. 452 524 597 தான் புட்டுக்கு டார்கெட். அப்போ தப்பா சொல்லியிருக்கா. ஓகே, அப்பனா கன்ஃபார்ம் என்ட்ரி ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிடிக்க முடியாது நம்மளால. ஸோ செகண்ட் கேண்டில் கண்ணை மூட்டை என்ட்ரி போட்டுருக்கலாம். நம்ம ரூல் படி கிரீன், பிளாக், ஆரஞ்சு மூணையும் உடச்சு கீழே வச்சுட்டான். இதுக்கு மேல அவன் புட்டுக்கு போறதுக்கு எப்போ வரைக்கும் நம்ம வந்து கால் சைட்ல இருக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் புட்டுல வந்து இப்படி மேம் இந்த கோட் தப்புனா கரெக்டா போடுங்களேன். லெவல் சொல்லுங்க யாராவது புட்டுக்கு. நான் சொல்லவா? என்ட்ரி 433, பிரேக் ஈவன் 304, அட்வான்ஸ் லெவல் 383, டார்கெட் 452 524 597. ஓகே, மொத்தம் எல்லாம் ஓகே, கீழே இருக்கிறது மட்டும் தான் இல்லை. ரைட். ஸோ இப்போ இது புரியுதா? என்ட்ரி நம்மளோட ரூல் படி எப்படி எடுத்துருக்கோன்றது புரியுதா? நமக்கு அடுத்து புட்டுங்கிறது எந்த சைடு போவோம் அப்படின்னா, பிரேக் ஈவனை உடைச்சு பாடி மேல வச்சு இந்த மாதிரி சினாரியோ நடந்தா என்ட்ரிக்கு புட் சைட்ல யோசிக்கலாம். இங்க என்ட்ரி, இங்க ஸ்டாப் லாஸ், மேல டார்கெட், இந்த கோடு வச்சுக்கலாம். பட் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இவன் எந்த சைடு தான் ரியாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு? கால் சைட்ல ரியாக்ட் பண்ண தான் சான்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு இன்னைக்கு ட்ரேட் இதை பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சிபிஆருக்கு போட்டுமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இது புரியுது மேம். இப்போ வந்து நீ புட் இல்ல கால் சைட் தான் போவான்ட்டு, ஆனா கரெக்டான என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறதுன்னு தெரியல. கண்ணை மூடிட்டுடா,
க்ரீனு, ரெட், பிளாக்கு, ஆரஞ்சு உடச்சி வச்சுட்டாலே இவன் காலுக்கு தான் போவான். ஆடி ஆடி போனால் கூட அவன் காலுக்கு தான் போவான். இவன் 0 ஆயிட்டான். இவன் தான் காலுக்கு தான் போவான். எடுத்துடலாம், தப்பே இல்லை. நீ ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்? இங்கே கூட வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸை. இங்கே இதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த கேண்டில் எடுத்துனா இதுக்கு மேலே ஏன் எது வரைக்கும் ஸ்டாப் லாஸ்ன்னு ஏன் இங்கே சொல்கிறேன்? நான் இந்த சினாரியோ நடக்கிற வரைக்கும் அவன் வந்து கால் தான். இந்த சினாரியோ எப்போ ஒன்ஸ் விக்கு வச்சு மேலே பாடி க்ளோஸ் பண்ணுறானோ அது வரைக்கும் என்னதான் கால் தான். இப்படி கூட மார்க்கெட் ஆகும். இந்த இப்படி வச்சிருக்கான் இல்லையா, அகெயின் இப்படி வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆகி கூட எகெயின் கீழே இறங்குவான். அப்போ இவன் காலுக்கு தான் போவான். இந்த சினாரியோ நடக்கிற வரைக்கும் அவன் கால் தான். ஒன்ஸ் இந்த ஆரஞ்சுக்கு மேலே பாடி வைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருக்கலாம்? நான் கால் சைடில் ஸ்டே பண்ணியிருக்கலாம். மேம் இது எனக்கு கான்ஸ்டன்டா தெரியுது, இன்னைக்கு கால் சைடு தான் போவா, புட்டு போக மாட்டாங்க, ஏன்னா தாண்டணும்ட்டு. பட் ரைட் என்ட்ரி எந்த இடத்துல போடணும்னு தெரியல. ஓகே என்ட்ரிக்கு தான் சொன்னேன். இந்த வச்சுட்டாலே நான்லாம் ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுத்துருவேன். ஏன்னா பிரேக் இவனுக்கு கீழே வச்சுட்டான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒருவேளை நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும்? உனக்குள்ள ஓப்பன் பண்ணியிருக்கான், ஒருவேளை இப்படி வச்சுட்டானா, இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி விக்க வச்சு மேலே வச்சுட்டானா டவுட் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி போடல, ரெண்டாவது கேண்டில் என்ட்ரியை போட்டுருவேன் கண்ணை மூடிட்டு. ஏன்னா இப்படி ஒரு பாடி வச்சுட்டான். எங்கே வச்சுட்டான்? ஆரஞ்சுக்கு கீழே ஒரு பாடியை வச்சுட்டான். ஆரஞ்சு கீழேனாலே ஸ்டாப் லாஸ் எல்லாம் இறக்கி கீழே கொண்டு வந்துட்டான். ஸ்டாப் லாஸ் எல்லாம் மதிக்கலவன். அப்போ கால்னு தெரிஞ்சிருச்சு. நீ கண்ணை மூட்டு செகண்ட் கேண்டில்லே போட்டுரு. செகண்ட் கேண்டில் போட்டுட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ. ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஆரஞ்சுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இல்லையா, நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க ரெடியா இல்லை. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலும் எனக்கு டவுட்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ். அதாவது இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் வச்சுக்கிட்டு ட்ரைலிங் கொண்டு போ. இங்கே நம்ம கோடு போடுறோம் 433 வரைக்கும் வச்சிருங்க டார்கெட்டை. முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம். அப்ப நம்ம 378 ஃபோக்கஸ் பண்ண வேணாம். வேண்டாம், ஒரே நிமிஷம்டா. ஹலோ, சொல்லுங்க. ஆமா, இப்போ ஓகே என்ன பார்த்துட்டு இருந்தோம்? எங்க என்ட்ரி எடுக்கணும்? ஓகே, ரைட். ஸோ இப்போ இது கிளியரா இருக்கா? புட்டுக்கு இப்போ எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்தா இப்படி தான் எடுக்கணுன்றதுல கிளியரா இருக்கு இல்லையா? அண்ட் ஓவர் இன்னைக்கு சைட்வேஸ் மாதிரி ஓட்டிருக்கான் இல்லையா? ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை நீங்க என்ன மார்க்கெட்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு இது நடந்ததுன்னா, உள்ளே ஓடிச்சுன்னா நல்ல மார்க்கெட் இல்ல சொல்லும். அப்படியா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல ட்ரேட் உங்களுக்கு கிடைக்குமா? அந்த மாதிரிலாம் கிடைச்சா சைடு வேஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க? அதான் நல்ல மார்க்கெட் இல்ல சொல்லுவோம்னு சொன்னேன். அப்படியா? நல்ல மார்க்கெட். ஓகே. ஆனா இப்போ நமக்கு வந்து சைடு வேஸ்ல தான் நல்ல ட்ரேட் இன்னுமே கிடைக்கும்ன்றது புரியுதா? சைடு வேஸ்லயும் மார்க்கெட்ல எடுக்க முடியும். ஸோ அதுதான் விஷயம். ஓகே மேம், நான் என்ன திங்க் பண்றேன்னா, அந்த கிரீன் இல்ல ஆரஞ்சு வந்தா மட்டும் தான் நீ ட்ரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ண வேணாம் நினைக்கிறேன். ஓகே, நான் சைட்வேஸ்ல எப்படி எடுப்பேன்னு சொல்றேன். ப்ரைஸை வச்சு இது இருக்குன்னா, இப்படி சினாரியோ நடக்குதுன்னா, இது முடியுது இல்லையா, ரெண்டாவது இது முடியுது இல்லையா, இந்த ரெண்டு மேலே இச்சு வந்தோடனே இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டுருவேன். ரைட்டா? மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுனா ரைட். இப்போ கீழே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கீழே சினாரியோக்கு இப்படி போட்டுருவேன். போட்டேன்னா ஓகே. இப்போ இதை 15 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி எடுப்பேன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருவேளை இதுவும் நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் பார்க்க முடியும்னா இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 15 மினிட்ஸில் ஒரு வாட்டி பார்த்துப்பேன். தென் 5 மினிட்ஸில் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். இது இல்லாமல் 1 மினிட்லேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். ஓகே, எல்லாத்துலேயும் ஷார்ப்பாக நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்பேன். 1 மினிட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் விழுந்திருக்கு. யாரும் நோட் பண்ணலையா ப்ரைஸில்? அது ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தேன் மேம். ஆனா இன்னைக்கு புட் சைடு எடுக்க வேண்டாம்னு எடுக்கல. அவங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துச்சுன்னா நமக்கு அதுல ஒரு என்ட்ரி இருக்கும் காலுக்கு. ஆமா, என்ட்ரி இருந்திருக்கே. சூப்பரா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கான். இதை பிரேக் பண்ணி கீழே வரானா இவன் மேலே ஏறுவான். ஓகே, நான் எடுத்தேன் மேம், என்ட்ரி எடுத்தேன். சூப்பர் சூப்பர். சரி, இது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், 1 மினிட்டை வச்சுப்பேன். என்ட்ரி மிஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கு 1 மினிட் வச்சுப்பேன். சரி, நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே போங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். 5 மினிட்ஸில் வச்சுட்டேன். இப்போ இங்கே என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன், இங்கே என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரி எங்கே பிடிப்பேன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல
1 2 சப்போர்ட்ஸ் ஆயிடுச்சு. தேர்ட் சப்போர்ட் இங்க வந்து என்ன ஆகுறான், ரிஜெக்ட் ஆகுறான். மேல ரிஜெக்ஷன் ஆகுது, பாடி க்ளோஸ் வைக்கல, ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ என் என்ட்ரி வந்து இந்த இடம். இது எத்தனை நிமிஷம் கேண்டல்னு பார்த்துக்கோங்க. 110 110க்கு புட்ல போகலாம். 110 இந்த இருக்கு இந்த இடம். புட்ல எனக்கு என்ட்ரி இங்கே விழுந்திருக்கும். இங்கே போட்டிருப்பேன் என்ட்ரியை, இந்த இடத்துல போட்டிருப்பேன். 131ல போட்டிருப்பேன். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருவேன். எவ்வளோ பாயிண்ட், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 130ல என்ட்ரி, 110ல ஸ்டாப் லாஸ். எங்கே வரைக்கும் கொண்டு போயிருப்பேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஃபில்லிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பேன். 200 வரைக்கும் கப் ஃபில்லிங். நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது கப் ஃபில்லிங், அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸ் என்னமோ வெறும் எவ்வளவு, 20 பாயிண்ட்ஸ். டார்கெட் எவ்வளவு, 70 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சினாரியோவும் நடக்கும். இது வந்து ட்ரெண்ட் லைன் ஷார்ப்பாக போட தெரியணும், ரிஜெக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த ரிஜெக்ஷனை வச்சு இங்கே ஸ்டாப் லாஸும் ஷார்ப்பாக போட தெரியணும், என்ட்ரியும் போட தெரியணும், டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும் இது வரைக்கும் போவான்னு. இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் நான் 30 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்னா என்ட்ரியை போட்டு 30 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடலாம். ஆனா அந்த கப் ஃபில்லிங் கண்டிப்பா ஆகும்ன்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது? கண்டிப்பா ஆகும். இது இதுல இல்ல, எல்லாத்துலயுமே. இன்னைக்கு மேல இப்போ இது முடிஞ்ச மார்க்கெட்னால நம்ம கப் ஃபில்லிங் சரி, சொல்றோம். நான் லைவ் மார்க்கெட்ல ஒரு என்ட்ரி எடுத்ததை நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து வீக் இருக்கணும், பாடி இருக்கக்கூடாது. ஓகே, ஃபாரெக்ஸ்ல சொல்றேன், கவனிங்க. மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா ஸ்கிரீனு? சரி, இப்போ இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. சரி, இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் படி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லிட்டே வாங்க. யார் சொல்றாங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? எஃப்விஜி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யார் சொல்றா? இன்னும் யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லவா இல்ல வேற யாராவது சொல்லட்டுமா? யாரா இருந்தாலும் ஓகே, அது ஓகே தான், சொல்லுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? இந்த கேண்டில் வந்து மேல பிரேக் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த பெரிய ரெட் கேண்டிலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இதை நான் எடுக்க மாட்டேன், சாக்கா எடுக்க மாட்டேன். அந்த பிஓஎஸ் இருக்குல்ல, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சாக்கா எடுப்பேன். ஓகே, ஆனா இது சாக். விக்கர் வெளியில இருந்து மேல என்ன இருக்கு, மாறி இருக்கு. சோ இந்த இடம் தான் சாக். சரி, அடுத்து பிஓஎஸ். அது பிஓஎஸ். இப்போ ஃபேர்வெலி கேப் பார்க்கணுமா? ஆமா. அப்ப இந்த சாக் வேலிடா இல்லையா? இது பிஓஎஸ் வச்சுச்சுன்னா இது சாக் வேலிடா இல்லையா? பிஓஎஸ் வச்சா சாக் வேலிட். அப்போ ஃபேர்வெலி கேப் பார்க்கலாம் இல்லையா இதுலயும்? ஆமா, கண்டிப்பா. ஓகே, பார்த்தாச்சுன்னா இங்க ஆமா, அந்த கிரீன்ல ஃபேர்வெலி கேப் இருக்கு. ஓகே, அடுத்த கேண்டில் மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ இங்கே நான் போட்டு வச்சுட்டேன், இங்கே போட்டு வச்சிட்டேன், ரைட். இப்போ எனக்கு ஒரே நிமிஷம் கேலண்டர் ரீப்ளே போயிடுறேன். இப்படி ஒரு சினாரியோ இருக்கு. இது எத்தனை மணி? 13:45. நான் அதுவே 1 மினிட்ல கன்ஃபர்மேஷனுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா, 13:45. மியூட் போட்டுக்கோங்க. அது 13:45. சரி, நான் ரீப்ளே இங்கே வைக்கிறேன். ஒன்று தான் வைக்க முடியுது, சரி பரவாயில்ல, இல்லை இருக்கட்டும். இது வந்து 13:53 கேண்டில். இது 13:45 இருந்து 15 நிமிஷம்னா என்ன வரும்? இங்கேயும் 13:53 வரும், சரியா? ஸோ இந்த பீக்கும் இந்த பீக்கும் இருக்கா, 2 பீக்ல இருக்கு, ரைட். இப்போ இவன் கீழே இறங்குறான். நான் வெயிட்டிங் ஃபார் மிட்டிகேட்டிங் இன் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல மிட்டிகேட் பண்ணா என்னோட ட்ரேடுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே,
இப்போ கீழே அவன் வந்து வரணும் இல்லையா? கீழே வர்றானான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன் பாருங்க, வர்றான். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்கான், தொட்டுட்டான். இது 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா கிளியரா தெரியும். கீழே வர்றான், 5 மினிட்ஸ்ல எந்த கேண்டில் தொட்டிருக்கான், 15 வருதா, 15ல தொட்டிருக்கான். அப்போ நான் இங்க 15க்கு போறேன். இது வரைக்கும் 15, எந்த இடம், இந்த இடம் 15. சரி, ஃபாரெக்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல 15. நான் உடனே என்ட்ரி போட்டிருப்பேனான்னு கேட்டா வெயிட் பண்றேன். ஏன் வெயிட் பண்றேன், இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான் தெரியுதா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கான். ஒருவேளை இங்க இல்லாம இங்கேயும் தொட்டுட்டானா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் வேலிடா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ நான் அதுக்காக வெயிட் பண்றேன். ஸோ அப்போ 15 மினிட்ஸ்ல தொடுறான், நான் என்ட்ரி போடல, தொட்டோன்னே என்ட்ரி போடல, ஸ்டில் ஐம் வெயிட்டிங். சரி, இப்போ 1 மினிட் கன்ஃபர்மேஷனுக்கு நான் என்ன ரூல் சொல்லியிருக்கேன், யார் சொல்லுவா? ஒரு கேண்டில். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, கலர் சேஞ்சிங் கேண்டில் வரணும். சோக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். சோக்கு ஓ பிரேக் ஆஃப் வாட் எவர் நடக்கணும். நடந்திருக்கா? 1 மினிட்ல நடந்திருக்கா? நடந்தோன்னு என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் நடந்துருச்சுன்னா செகண்ட் என்ன பார்க்கணும், ஃபேர் வேலி கேப் பார்க்கணும். ஸோ ஃபேர் வேலி கேப் எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபேர் வேலி கேப், இங்க இருந்து இங்க வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ரூல் என்ன, வந்து மிட்டிகேட் பண்ணா என்ட்ரியை போட்டணும். என்ட்ரியை போட்டு டார்கெட் எங்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்க என்ட்ரி ஃபேர் வேலி கேப் தொட்டோன்னே என்ட்ரி, கரெக்ட் தானே? தொட்டோன்னே என்ட்ரி போட்டணும், யோசிக்கவே கூடாது. ஸ்டாப் லாஸ் அந்த லோ வரைக்கும் வச்சுக்கணும், லாஸ்ட் லோ வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரி, இங்க வந்து தொட்டிருக்கு, இந்த இடத்துல தொட்டிருக்கு, என்ட்ரியை போட்டுட்டேன். இப்போ என் டார்கெட் என்ன அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன். இதை பொறுத்த வரைக்கும் 1:2 அடிச்சிட்டான். இப்ப 1 மினிட்ல இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குதுன்னா என் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரியா? இது 15 மினிட், சரி 15 டைம் ஃப்ரேம், இதுவும் 15 டைம் ஃப்ரேம். தொட்டிருக்கான், மேல போறான். என் டார்கெட்டு ஃபில்லிங்ல பாக்குறேன். ஃபில்லிங் இல்ல, இதுல இல்ல, நான் இன்னொரு சினாரியோ எடுத்ததான் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டா எப்படி என்னோட டார்கெட் வச்சிருப்பேன்னா இங்கே 1:2, இப்போ 1:2 இங்கே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். லாங் பொசிஷன் போயிட்டு 1:2 போடுறேன். 1:2 ஓகே போயிருக்கா. இதுக்கு மேல 1:2க்குனா அடிச்சிட்டானா 1:2. ஸோ இந்த இடம் தான் இந்த இடம், இங்கே எக்ஸிட் பண்ணிடுவோம். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன வரும் அப்படின்னா, இன்னொரு சினாரியோ எடுத்து எங்கே ஞாபகம் இல்லை, நான் வரும்போது சொல்றேன். இப்படி இருக்கும், அதாவது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி கேண்டில்ஸ் இங்கேயும் இருக்கும். இப்படி இருக்குன்னா என் டார்கெட் எது வரைக்கும் நான் வச்சுப்பேன்னா இந்த ஃபில்லிங் வரைக்கும் இப்படி வச்சுப்பேன். போவான் இங்க ஒரு இந்த மாதிரி ஒரு இருக்குன்னா இது வரைக்கும் போவான். இப்போ அடுத்து பாருங்களேன், சப்போஸ் இங்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஃபில்லிங் இருக்குன்னா அடுத்த ஃபேர்வேலி கேப் வந்து இங்கே எடுக்கிறோம்னா அடுத்த டார்கெட் என்னோடது இந்த ஃபில்லிங் வரைக்கும் இருக்கும். இது ஒரு கப் ஆயிடுச்சா, கப்பு மாதிரி தெரியுதா ஃபீலு, இப்படி வந்திருக்கா. ஸோ அப்போ ஏன் டார்கெட் எங்கேவா இருக்கும்னா இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும், இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும். இருக்கா, வந்திருக்கா ஃபில்லிங். இந்த மாதிரி ஃபில்லிங் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணும். இப்போ இது போயிட்டு இருக்கு பாருங்க, இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இப்போ இவனும் இங்கே தான் ரியாக்ட் பண்ணுவான், இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான், இது வரைக்கும் வருவான் கம்பல்சரி. ஃபில்லிங்லேயே விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்லிங், செகண்ட் ஃபில்லிங், தேர்ட் ஃபில்லிங். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ட்ரைலிங் போடுறாங்க, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், இப்படி தான் டார்கெட் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் கப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா 1:2 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இருந்தாலும் நான் இப்படியும் எடுப்பேன், ப்ரைஸில் எடுக்கும்போது இப்படி எடுத்தால் கரெக்டாக வரும்ன்றதுக்காக நான் இது சொல்லித்தரேன். ரைட், ஓகே. இன்னைக்குள்ள மார்க்கெட்டை பார்ப்போம். வச்சுக்கிறேன். சரி, ஓப்பன் லோல இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு மார்க்கெட் தானே,
ஓப்பன் லோலையும் நடந்திருக்கு போலயே சினாரியோ. ஸோ ஒரு ஹை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணோன்னா மேலே எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்தான்? 280 844லேருந்து 876 கொடுத்துருக்கான், 30 பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ ஆர்டர் பிளாக். இப்போ என்ன நடந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட் உள்ளதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிபிஆர் என்ன, அதுக்கு முன்னாடி சிபிஆர் எப்படி இருந்துச்சு? கால் சைடில் இருந்தாங்க. R5 பிரேக் பண்ணி மேலே தான் இருந்தாங்க. R5க்கு மேலே இருந்துச்சு. ஓ ஓகே. ஆக்சுவலி நேரோ சிபிஆர் ப்ளஸ் மேலே தான் இருந்தது. ஓ ஓகே. ஸோ காலுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. பட் நீங்கள் இங்கே எதுவும் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது. R1 R2 எல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டான். சரி, இப்போ ஆர்டர் பிளாக் படி போகலாம். யார் சொல்கிற ஆர்டர் பிளாக் படி? நான் சொல்லவா? மதுக்கு மட்டும்தான் ஆர்டர் பிளாக் எல்லாம் புரிஞ்சிருக்கா? வேற யாருக்கு புரியலையா? மது ரொம்ப சூப்பரா எடுக்கிற மாதிரி புரிஞ்சிருக்கு. போட்டு அனுப்பியிருக்கோம். தேங்க்யூ. சரி, டவுட் பார்ப்போம். மது சொல்லுங்க. இப்போ நார்மலாவே இது கால் சைடா இருக்கிறதுனால இந்த ரெட் கேண்டில் மேல க்ளோஸ் வைக்கிறத நான் பிஓஎஸ் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ அது ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நான் ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டேன். ஆனா அது வந்து அதுவே ஒரு இம்பேலன்ஸா இருக்கிறதுனால 1:1 வச்சுக்கிட்டேன். அது ஓகே. இந்த இடத்துல ஒரு டவுட் சரண்யா. மது வரைஞ்சதை வச்சு தான் நான் மது வந்து அந்த பிஓஎஸ்ன்னு எடுத்த இடத்த நான் வந்து சாக்குன்னு வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. அது ஏன் கீழே மார்க்கெட் கீழே இருந்து இப்போ தான் நான் மேலே போயிருக்கு, டவுன்லேருந்து போனனால நான் அதை வந்து சாக்குன்னு எடுத்தேன். மது வந்து இப்படி சொன்னாங்க பிஓஎஸ்ன்னு. அது எனக்கு அந்த இடம் புரியல. சரி, இப்போ முடிஞ்ச ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி தான் போயிருக்குது. கரெக்ட்டா? இப்போ முன்னாடி உள்ள மார்க்கெட்டை வந்து பார்ப்போமே. எதுல இருந்திருக்கான்? செல்லுல இருந்திருக்கான். கரெக்டா? ஓகே. முந்தின மார்க்கெட் அப்படி டவுட்டா இருக்குன்னா முந்தின நாள் போயிடணும். போயிட்டு எந்த இடத்துல பிரேக் ஆஃப், இது என்னது நடந்திருக்கா? அப்ப இது என்னது? இதுக்கு பேர் என்ன? இவ்வளவு நேரம் செல்லுல இருந்தவன் இங்க என்ன பண்ணிருக்கான்? சாக் வச்சுட்டான் இல்லையா? சரி, அங்கேயும் டவுட்டா? அடுத்து மார்க்கெட் இப்படியே போகுது. ஸோ எகைன் கீழே செல் ஆயிட்டான். ஆமா தானே? எகைன் லாஸ்டா முடியும் போது என்ன இடத்துல முடிச்சிருக்கான்? சாக்கா தான் முடிச்சான். முடிஞ்சிருக்கா? அப்ப இன்னைக்கு நடக்கிறது என்னவா இருக்கும்? சாக்கா முடிஞ்சா இன்னைக்கு நடக்கிறது என்னவா இருக்கும்? பிஓஎஸ். அப்படி செக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஓகே. ரைட். சரி, அடுத்து மது. இது இம்பேலன்ஸ் கேண்டில். இதுவுமே பிக் இல்லாத கேண்டில். ஆனா இதை நான் எடுத்துக்கிட்டேன். 1:1 வச்சுட்டு இதுல என்ட்ரி போட்டு 1:1 வெளியே வந்துட்டேன். ஓகே. ஆனா ஜெனரலா நான் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? பிஓஎஸ். ஆஹா, ஆர்டர் பிளாக் எப்படி இருந்தா ஆர்டர் பிளாக்கா நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு அது குட்டி குட்டி கேண்டிலா இருக்கும்ல, போரிங் கேண்டில் மாதிரி, அது மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம். போரிங் கேண்டிலா இருந்தா 200% ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் என்னவா இருக்கணும்னா விக் இருக்கணும். விக் இல்லைன்னா அது மேக்சிமமா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான எல்லா சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கான மேல ஹைலோ எதுவுமே வைக்கல, ஒரு பாடியா வச்சிருக்கும் போது புல்லிஷ் மொமெண்டம்னு காமிச்சிருச்சு. பட் இந்த மாதிரி விக் இல்லைன்னா இங்க லிக்விடிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஸ்லாங் இருக்கு. லிக்விடிட்டினா இங்க ஆர்டர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதோட ஆர்டர்ஸ் எங்க இருக்கும்னா கீழே ஒரு விக் இருக்கு இல்லையா, பெருசா வச்சிருக்கு இல்லையா, இது வரைக்கும் வருவான். இது அவரோட ஆர்டர்ஸ். இங்க ஆர்டர்ஸ் இல்லைன்னா இங்க ஆர்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்க வரைக்கும் வருவான். அதனாலதான் என்ன சொல்றது, இந்த மாதிரி விக் இல்லாத சினாரியோக்கு போகாதீங்க, எடுக்காதீங்க. அப்படி அதை மீறி நீங்க எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த வரைக்கும் வர்றதுக்கான எல்லா சான்ஸ் இருக்கும். ஆர்டர்ஸ் இங்கதான் இருக்கு. நீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுக்க ரெடினா இங்க வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த கேண்டில் இருந்து அடுத்த விக் வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும். எடுத்தா அஃப்கோர்ஸ் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சினாரியோ எல்லாமே செக் பண்ணுங்க, இப்படிதான் இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ வர்றான், தொடுறான். சரி, சப்போஸ் நான் வந்து இங்க வரைக்கும் எடுத்துட்டேனே வச்சுக்கோங்க. இப்படியே எடுத்துட்டேன். இப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? 1 மினிட்ல கன்ஃபார்ம் எடுத்திருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி விக் இல்லாதப்போ பாடி மட்டும் வச்சிருக்கான். நான் வந்து இதை 1 மினிட்ல போய் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். உண்மையிலே ஆர்டர் இருக்கா, நாங்க வந்து என்ட்ரி போட்டுருந்துருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். 10:35 கேண்டில் கீழே வந்து தொட்டிருக்கு. அப்ப நான் 1 மினிட்ல போயிட்டு 10:35 கேண்டிலுக்கு போறேன். 10:35 என்ன பண்ணிருக்கான்? கீழே தான் போயிட்டு இருக்கானே தவிர என்ன வைக்கலவன், மேல என்ன வைக்கல. ஆனா நமக்கு என்ட்ரி ஆனவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல கொடுக்கலையே. எங்க கொடுத்துருக்கான்? அந்த லோ அந்த சைட்ல இருக்க இருக்குல்ல, கலெக்ஷன் கேண்டிலுக்கு மேல ஒரு ஸ்விங் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணி தானே ஃபேர் வேல்யூ கேப்போட என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இது வெளிக்கீழ விடுறதுக்கு முன்னாடி அது ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லிட்டு டச் பண்ணானே உள்ள எடுத்துருவோம்ல. எந்த இடத்த சொல்றீங்க? நீங்க மார்க் பண்ணி இப்ப டச் பண்ணீங்கல்ல, அந்த கையை சொல்றேன். ஐயா
10:25க்கு கீழே ஒரு ஸ்விங் மேல ஒரு ஸ்விங் இருக்குல்ல, அத ஹையா மேல க்ளோஸ் டச் பண்ணிட்டு மேல க்ளோஸ் வச்சுட்டாங்கல்ல ஃபேர் வேலி கேப்போட. ஓகே. இங்க வந்து தொட்டுட்டான் கரெக்டா, ஆர்டர் பிளாக் தொட்டான். ஐஎஸ்சி நான் அந்த சினாரி பார்க்கல. கரெக்ட். சோ இங்க பிரேக் பண்ணிருக்கான். கரெக்ட். இப்ப அப்ப எனக்கு இங்க என்ன வச்சிருக்கான், ஃபேர் வேலி வச்சிருக்கான். எவ்வளவு போறான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகே எஸ் கரெக்ட். அப்படின்னா நமக்கு அடிச்சிட்டோம். கரெக்ட் தான். ஸோ உள்ள போயிருக்கோம், நம்ம தொட்டோன்னே என்ன பண்ணிருப்போம், எடுத்திருந்திருப்போம். ஸோ மேல வரைக்கும் போகணும்னு வெயிட் பண்ணியிருப்போம். ஆமா கரெக்ட், சினாரியோ நடந்திருக்கு. ஓகே. ஆனா நான் அது 1:1 நினைச்சதுனால டார்கெட் கொடுத்துட்டாங்க, வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தாச்சு. பட் இந்த மாதிரி எடுக்காதீங்க, இது ரிஸ்க் தான். இந்த மாதிரி பாடி மட்டும் வைக்கிறான்னா ரிஸ்க் தான், பாத்துக்கோங்க. ரைட். ஓகே சரி. இப்போ இன்னைக்கு வந்த மேலே சரி. இப்போ இது இருக்கா, இது அப்படி இருக்கட்டும். ஓகே. இதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி எங்க, அடுத்த ஆர்டர் பிளாக் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரீன் கேண்டிலுக்கு கீழே ஒரு ஃபுல் கேண்டில் எடுத்து வச்சிருக்கல, அதை நான் சாக்கா எடுத்துக்கிறேன். இதையா? லோவர் இல்ல, அது சாக்கா எடுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் கேண்டில் விக் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி முன்னாடி அத லோவர் நான் சாக்கா எடுத்துக்கிறேன் புட்டுக்கு. இங்கேயே ஒரு டவுட் சரண்யா எனக்கு. மது ஏன் அதுக்கு முன்னாடி இருக்கிற க்ரீன் கேண்டில் ஏன் சாக்கா எடுக்கல அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இதையா? இதையா? ஆமா, எனக்கு எப்படி எடுக்க முடியும்? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, எப்படி எடுக்க முடியும். இதோட இந்த லோ என்னவாயிருச்சு, இந்த கிரீன் இந்த லோ என்ன பண்ணிருச்சு, அதுக்கு முன்னாடி இருக்கிற க்ரீன் கேண்டில் லோ இங்கயா? அதோட லோவை நான் சாக்குன்னு மார்க் பண்ணேன். எப்படி பண்ண முடியும்? நம்ம பயாஸ் எதுல இருக்கோம், பைல கால் பயாஸ்ல இருக்கோம். ஆமா. இவ இப்படி இறங்குறான், இறங்கும் போது நம்ம வெயிட்டிங் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என்ட்ரிக்காக வெயிட் பண்றோம். அப்ப இதை நீங்க எப்படி சாக்குன்னு எடுப்பீங்க? கீழே இறங்கினா தானே என்ட்ரியே விழுகும், இறங்கி தொட்டா தானே என்ட்ரி விழுகும். அப்ப இதை எப்படி சாக்குன்னு எடுக்க முடியும்? இறங்கி தொடணும்ல. நான் என்ன பண்ணிட்டேன், இறங்குறான் அப்படின்னோடனே இறங்கிட்டே இருக்கான் அப்படின்னோடனே லெஃப்ட்ல இருக்கிற ஒரு க்ரீன் கேண்டிலோட லோ பார்த்தேன். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மேல நம்ம இருக்கிறது கால் பயாஸ். ஓகே. கால் பயாஸ்ங்கும் போது கீழே ஆர்டர் பிளாக் விழுந்துட்டான்னா ஆர்டர் பிளாக் தொடுற வரைக்கும் நீங்க புட்டு சைடு யோசிக்காதீங்க. ஆர்டர் பிளாக் தொடு வரைக்கும். இஃப் சப்போஸ் இந்த லோ பிரேக் பண்றான், இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லோக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், பிஓஎஸ் கிடையாது, இதுவும் கிடையாது, சாக் கிடையாது, இன்னொரு பேர் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? எம்எஸ்எஸ். இத பிரேக் பண்ணாத வரைக்கும் புட்டு கிடையாது. புரியுதா? ஓகே ரைட். ஆர்டர் பிளாக் தொடணும், தொட்டு அதுக்கு ஏதோ சம்திங் கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் நீங்க வந்து புட்டு சைடுல போலாம். இதை பிரேக் பண்ண கூட அவசியம் கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இத பிரேக் பண்ணிருக்கு இந்த இடத்துல. ஓகே. அது கூட தேவையில்லைன்னு சொல்றேன் மது, அப்படி கூட தேவையில்லை. பிகாஸ் ஆர்டர் பிளாக் இருக்கும்பொழுது நம்ம அதை யோசிக்க வேணாம். இல்ல சும்மா சாக்கு தான். நான் இதுல என்ட்ரியே நான் இன்னைக்கு புட்டுக்கே என்ட்ரிக்கே பார்க்கல. இது சாக்கு, இது பிஓஎஸ் அப்படி மட்டும். ஓகே முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி சாக்கு வராங்க. அந்த கால் சைடுக்கு சாக்கா நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு மேல இருக்க இந்த லோ ஸ்விங் இதை வந்து நான் வந்து பிஓஎஸ் எடுத்துக்கிறேன். எஸ். இல்ல இந்த ஸ்விங்கே எடுத்துக்கிறேன். இந்த லெஃப்ட்ல இன்னொரு பெரிய ஸ்விங் இருக்குல்ல, இதுவா? இல்ல இந்த பக்கம் இதுவா? இந்த ஸ்விங்க பிஓஎஸ் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே. இப்போ எனக்கு ஃபேர் வேலி கேப் இருக்கு. ஓகே. எங்க இருக்குன்னா மேல இருந்து நான் கீழே பாக்குறேன். கீழே இருக்கிற நான் அந்த இப்ப நீங்க வரைஞ்சு வச்சிருக்கீங்களா ஒரு ஜோன், அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஜோனா எடுத்துக்கிட்டேன். ஓகே. கீழே இருக்க ஜோனே நான் எடுத்துக்கிட்டேன். கீழே ஃபேர் வேலி கேப் எங்க இருக்கு? நீங்க கீழே ஒரு ஜோன் இருக்குல்ல, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி. சரி ஓகே. ஆல்ரெடி விழுந்த ஜோன் தானே. சரி ஓகே வச்சுட்டேன். அந்த ஜோன் இல்ல, இது புதுசா இப்ப நமக்கு வந்துட்டு திருப்பி போறாங்க அப்படின்றதுனால காலுக்கு இல்லையா? அப்படின்னா கூட இவன் ஜோனுக்குள்ள தானே இருக்கான். நோ இஷ்யூஸ். ஓகே எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டேன். இப்ப மார்க்கெட் மேல போகுது. இதை டச் பண்ணிட்டு இவன் டார்கெட் கொடுத்துட்டான். ஓகே. 1:2. சாரி இல்ல இந்த இடத்துல அந்த கிரீன் கேண்டில் ஒன்னு டாப்ல இருக்குல்ல, பெரிய கிரீன் கேண்டில், அந்த கிரீன் கேண்டிலுக்கு அடுத்து நடந்த எல்லா கேண்டில்ஸ்மே பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு உள்ளாரியே நடந்திருக்கு. அந்த கிரீன் கேண்டிலுக்கு உள்ளே நடந்திருக்கு மதர் கேண்டில். எஸ் எஸ். அந்த இடத்துல நான் மிஸ்டேக் என்ன பண்ணனாக்கா, அந்த ஸ்விங்கில் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு மேல போகும்னு நினைச்சேன். பட் பிரேக் எப்போ அந்த கிரீன் கேண்டிலுக்கு கீழே லோ பண்ணுச்சோ அப்பதான் சாக்கு கீழே பிஓஎஸ் மார்க் பண்றதுக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இங்க என்ன சினாரியோ நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ சீக்வன்ஸ் படி போவோம்.
ஃபர்ஸ்ட் இதை உடைக்குது. இங்க உடைக்கும் பொழுது அகெயின் இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லை. அகெயின் இந்த ஸ்விங்கை உடைக்கும் பொழுது இங்க ஃபேர் வேல்யூ கேப் ஒன்னே ஒன்று இருக்கான். இப்போ மார்க்கெட் போறான். அடுத்ததுக்கெல்லாம் சினாரி போகக்கூடாது. முதல்ல இதுக்கான வேலையை தான் பார்க்கணும். இதை பிரேக் பண்ணோன்னே ஹை லோல இருந்து ஃபேர் வேல்யூ கேப் பார்க்குறேன். இந்த இடத்துல இருக்கு. வர்றான், தொட்டோன்னே அகெயின் மேல அடிச்சிட்டான். டார்கெட் முடிச்சிட்டான். ட்ரேட் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகெயின் ஒரு ஹையை பிரேக் பண்றான். சரியா? ஹையை பிரேக் பண்ணோன்னே இப்போ எது பார்க்கணும்? இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் பார்க்கணும் ஃபேர் வேல்யூ கேப். ஆமா தானே? பார்க்கும்போது எங்க நடந்திருக்கு? இங்கே நடந்திருக்கு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இதை தொடரான். இதுக்கான டார்கெட்டும் கொடுத்துட்டான். ஏன்னா சின்ன ஆர்டர் பிளாக் தான் இது. 1:2 கண்டிப்பா வந்திருக்கும். இதையும் கொடுத்துட்டான். இப்போ இது எத்தனாவது டார்கெட் முடிஞ்சிருக்கு? ஒரு டார்கெட் முடிஞ்சிருச்சு. 2வது டார்கெட்டும் முடிஞ்சிருச்சு. ரைட். முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் ரொம்ப கிளியரா இருக்கணும். எதுல கிளியரா இருக்கணும்னா, இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணாதான் என்னது அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் கீழே தான் வருவான் அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியும். ஸோ நான் வெயிட் பண்றேன், மார்க்கெட்டுக்காக வெயிட் பண்றேன். அடுத்த சினாரி என்ன நடக்குது? வர்றான். இதுதான் டார்கெட் கொடுத்த இடம். இந்த இடம் தான் டார்கெட் இது வரைக்கும் கொடுத்துருக்கான். எகைன் கீழே இறங்குறான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? சாக்கு நடந்திருக்கு. ஓகே, அதுதான் மேம். அது சாக்கை எப்படி மேம் கன்சிடர் பண்ண முடியும்? மதர் கேண்டில் பெரிய கேண்டில் இருக்கும்போது அது அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது மதர் கேண்டில். ஐயோ, கொண்டுட்டு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்ப அதுல இதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணவே தேவையில்லை. சரி, அப்ப நீங்க சொல்ற மாதிரி மதர் கேண்டில்ல ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கான். தொட்டு மதர் கேண்டில் ஹை வைக்கல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதா இருந்துச்சு. கரெக்ட். ஈக்குவலா இருந்ததால அந்த கன்ஃபியூஷன் வந்தது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ரைட். நீங்க சொல்ற சினாரியோ படி சொன்னா கூட மதர் கேண்டில் ஏதோ ஒரு சைடுல பிரேக் பண்ணணும்ல. ஒன்னு ஹைல பிரேக் பண்ணணும், இல்ல லோல பிரேக் பண்ணணும். அப்ப இப்படி ஒரு சாக்கு விழுந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வைக்கிறானா நம்ம மைண்ட் ரெடி ஆயிடணும். கீழே பிரேக் பண்ண போறான், மதர் கேண்டிலோட லோ தான் பிரேக் ஆக போகுதுன்னு நம்ம மைண்ட் ரெடி ஆயிடணும். அதுக்கான சிம்டம்ஸ் தான் இந்த சாக் வச்சுட்டான். சாக்கு வச்ச உடனே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆர்டர் பிளாக் இருக்கு, ஆனா அது வேலிட் கிடையாது. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் இருக்குல்ல, அதே சாக்கா எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம். எஸ், எடுத்துக்கலாம். அதை நான் சாக்கா எடுத்துட்டு இதை பியூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இது வந்து சாக்கா இருக்கும், இது பிஓஎஸ்ஸா இருக்கும். ஸோ அவங்க மைண்ட் செட் பொறுத்து தான். ரைட். அப்போ எனக்கு இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆமா தானே? ரைட். இதை தான் சார் கேட்டாரு. ஆர்டர் பிளாக்க தொடவே இல்லையே, இந்த மாதிரி சினாரியோ தான் கேட்டீங்க நீங்க. இதை பிரேக் பண்ணிட்டாங்க, நான் எடுத்து விட்றேன். தெரியுதா? சாக்கு பிஓஎஸ். ஸோ இங்க வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு இவன் தான் ஆர்டர் பிளாக்கு. இங்கேயும் உள்ள வர்றான், பட் இங்க தொடவே இல்லை. ஆர்டர் பிளாக் தொடவே இல்லை, சல்லுன்னு இறக்கி கொண்டு போயிட்டான். இதுதான் சார் கேட்டாரு. ரைட். இந்த மாதிரி சினாரியோல இதோ பிரேக் பண்றான்ல, இந்த மாதிரி பிரேக் பண்ற இடத்தெல்லாம் நம்ம பேர் என்ன சொல்லுவோம்னா பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் மார்க்கெட்ல அவ்வளவா ரியாக்ட் பண்ணாது. பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து ஆர்டர் பிளாக்கை தாண்டி பிரேக்கர் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி வருவான், உடைச்சவன் எகைன் உள்ள போய் ரிவர்ஸ் ஆகி இப்படி தொட்டு பிரேக்கரை தொட்ட உடனே இப்படி இறங்கிடுவான். இன்னொரு சினாரி என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள போவான், இப்படி தொட்டு ஃபேர் வேல்யூ தொட்டோன்னு இப்படி இறங்குவான். ஸோ ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டான். இந்த மாதிரி சினாரியோவும் இருக்கு. ரைட். நம்ம இப்படி நம்ம பார்க்கலாம். ஃபேர் வேல்யூ தொட்டா நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு பார்க்கலாம். இன்னும் நமக்கு அதுல பிரச்சனை ஆயிரும். இந்தியன் மார்க்கெட்ல என்ன நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ஃபேர் வேல்யூ தொட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஹெவியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆர்டர் பிளாக்லாம் நமக்கு தெரியும். இப்போ நான் ஆர்டர் பிளாக்ல இதுல போடுறேன் அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் போயிட்டு போடுறேன், வச்சுட்டேன், 1:2 வச்சுட்டேன். எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எனக்கு இருக்கு இப்படி போடும்போது? ஒன்லி 14 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் என்னால் கொடுக்க முடியும். ஐம் ரெடி. இப்போ நான் வந்து இல்லை, இதை வந்து நான் என்ன பண்றேன், பிரேக்கர் வரைக்கும் இப்படி எடுத்துட்டு வரேன். ஃபேர் வேல்யூ கேப் பிரேக்கரை தொட்டு இறங்குவான்னு சொன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவு ஆயிடுது? 30 பாயிண்ட்ஸ் ஆயிடுது. இப்ப நான் வந்து எதுக்கு ரெடியா இருப்பேன்? 15 பாயிண்ட்ஸ் கொடுக்க ரெடியா இருப்பேனா, 30 பாயிண்ட் கொடுக்க ரெடியா இருப்பேனா? நீங்க எதுக்கு ரெடியா இருப்பீங்க? 15 பாயிண்ட்ஸ். அதனால நான் இந்த இதுக்கு போக மாட்டேன். இப்போ இது ஆர்டர் பிளாக் சின்னதுனால உங்களுக்கு இவ்வளோ,
மிச்சதெல்லாம் பிரேக்கர் ஃபேர் வேல்யூ கேப்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னா 50 பாயிண்ட் 55 பாயிண்ட் வரும். அதனால இப்படி வந்து என்ட்ரி மிஸ் ஆனா போயிட்டு போகுது, மைண்ட் பண்ணாதீங்க, போயிட்டு போகுது. மேம் இந்த பிரேக்கர் ஒரு வாட்டி சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. பிரேக்கர்னா அந்த ஒரு வாட்டியும் நமக்கு இது நடக்குது இல்லையா, பிஓஎஸ் நடக்குது இல்லையா, அததான் பிரேக்கர்னு சொல்லுவோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதான் பிரேக்கர் அப்படின்னு இன்னொரு மீனிங்ல சொல்லுவோம். அது ஏன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னே சொல்லிடலாமே, ஏன் பிரேக்கர்னு சொல்றோம் அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல போய் என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொன்னா அது தப்பாயிடும். பிரேக்கர்ல என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். அது என்னன்றது இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத விஷயம் அது. பட் ஃபாரெக்ஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகும். அது நான் ஃபாரெக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ட்ரி கிடைச்சிருச்சு. அடுத்தது என்னது, இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கான். இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கானா, இதுக்கும் இதுக்கும் இருக்கான். அப்போ ஆர்டர் பிளாக் யாரு, இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக். கரெக்டா, இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக். ஸோ இதையும் தொடவே இல்லை, கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிட்டான், இதை தூக்கி விட்டுறேன். பிரேக் பண்ணி தூக்கிட்டா அதுக்கு பேர் மிட்டிகேட்டட் பிளாக். மிட்டிகேட்டட் பிளாக்கை தூக்கிடலாம், வேலிட் இல்லை. சரி, அகைன் அடுத்து என்ன சினரியோ நடந்திருக்கு மார்க்கெட்ல, இதை பிரேக் பண்ணியிருக்கான். அப்ப இதுக்கு ஆர்டர் பிளாக் யாரு, அந்த குட்டி ரெட்டு ஆர்டர் பிளாக். இதையும் தொடல. மேபி நாளைக்கு போய் இதை தொட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன நடக்கலாம். சரி, அப்படி தொடும்போது கூட நீங்க 1 மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுக்கணும். சப்போஸ் இது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு தொடரணுமே அப்படின்னா இவன் எப்படி எடுத்துப்பானா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த தொடல பாருங்க, இப்படி எடுத்துப்பான், இதோட சேர்த்து எடுத்துப்பான், இப்படி ஒரு பிளாக்கா எடுத்துப்பான். மேல போய் விக்கு வச்சு இப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏன் இதோட எடுத்திருக்கேன் தெரியுதா, மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இன்னும் அவன் மிட்டிகேட் பண்ணல, அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துட்டான். அதனால ரெண்டையும் கம்பைண்டா அப்படி எடுத்திருக்கேன். அந்த மேலே இருக்க ஃபேர் வேல்யூ கேப் க்ரீன் கலரில் குட்டியாக இருக்குல்ல, அது மிட்டிகேட் பண்ணியிருக்கான்ல சரண்யா? பண்ணல, ஃபேர் வேல்யூ வரைக்கும் தான் போயிருக்கான், பிளாக் இன்னும் தொடர. சரிதா, இல்லை அதுக்கும் மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, ஒரு க்ரீன் கலரில், அது ட்ரா பண்ணா அதுதான் போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு எடுங்கன்றேன். சப்போஸ் பிளாக்க தொட்டா கூட 1 மினிட்ல போய் நம்ம சொன்ன சினாரியோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இல்ல மார்க்கெட்டிங் போய் தொட்டுட்டானா என்ன பண்றது, அதனால சொல்றேன். ஆர்டர் பிளாக் 1, ஆர்டர் பிளாக் 2, 1ல கன்ஃபார்ம் கொடுத்தா எடுக்கணும், இல்லையா 2 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, சோ இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்திருக்கு, ஷாக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஓஎஸ் ஆர்டர் பிளாக் ஒரு ஆர்டர் பிளாக் நான் வச்சிருந்தேன். சோ அதனால இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துறேன். ஓகே ஓகே, இந்த இது இருந்திருக்கு அதனால ரைட்டா, 2 ஆர்டர் பிளாக் வச்சிருக்கோம் நம்ம. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் அதுல எடுத்துட்டேன், இது செகண்ட் ஆர்டர் பிளாக் அதே இடத்துல இருந்தனால இதுல எடுத்தேன். ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி ஆமது பிடிக்கிற, இல்ல பயமா இருக்கனா, நான் கால் சைடு மட்டும் வந்தாதான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தேன். சரி, ஓகே. எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா, மார்க் பண்ணிருந்தேன். இது சக்சஸ் மெமரி ஆக்சுவலி நல்லா ஒரு 1:2 வரைக்கும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர், கிளைமாக்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ஒருத்தர்கிட்டயும் ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறேன். மது கிட்ட ஸ்டார்டிங் இருந்த மதுவே இப்ப இல்ல, அது எல்லாருக்கும் தெரியுதா? உள்ள வரும்போது இருந்த மதுவுக்கும் இப்ப நம்ம பாக்குற மதுவுக்கும் சான்ஸே இல்ல. வேற லெவல் எக்ஸ்பர்ட். எனக்கு ஈக்குவலா மது சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலா. அவ்வளவு பெருசாலாம் இல்ல, தேங்க்யூ மேடம். ஸோ ஆக்சுவலா நான் வந்து டக்கு டக்குன்னு உங்க சொல்லிட்டு போகும்போது சில இடம் என் கண்ணில் கூட மிஸ் ஆயிடுது, டக்குன்னு போது அங்க ஒன்று மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷம். என்னையும் மிஞ்சி நீங்க இன்னும் சொன்னீங்கன்னா இன்னும் ஹாப்பியா தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல, நான் ஒருத்தர் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ரைட், ஸோ நாளைக்கு அப்போ இங்க ஒரு ஆர்டர் பிளாக் ஸ்டில் இருக்கு, ஓகேவா? இப்போ நான் வந்து இதை தூக்கிடுறேன், ஆல்ரெடி மிட்டிகேட்டட் பிளாக்ஸ். ஸோ மிட்டிகேட்டட் பிளாக்ஸ் வந்து இட்ஸ் நாட் வேலிட். இப்போ நான் நாளைக்கு என்னோட சினாரியோ வந்து இங்க ஒரு பிளாக் இருக்கா, பாத்தீங்கன்னா இப்ப இது ஒருவேளை மேல இருக்க அந்த மேல மிட்டிகேட் ஆகாத செல்லுக்கு இருக்க ஆர்டர் பிளாக் டச் பண்ணா ஹெட்னு சொல்ற மாதிரிடுவாங்க. சோ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே கரெக்ட். தொட்டு இங்க வந்து இதை பிரேக் பண்ணா சூப்பர். புரியுதா மது சொல்றது? அதாவது இப்படி நடந்தா ஒருவேளை இது வரைக்கும் வந்தா ஓகே, இதுக்கு மேல இங்க வந்துருச்சுன்னா அது வந்து கிடையாது, ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. ஏன்னா ஷோல்டருக்கு ஈக்குவலா ஹெட் இருக்கு, ஹெட்டுக்கு ஈக்குவலா ஷோல்டர் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா கிடையாது. இங்க இருக்கிற பிளாக்க தொட்டு இப்படி இறங்கிடுச்சுன்னா இது வந்து என்னவா இருக்கும், இப்படி ஒரு ஷோல்டரா இருக்கும். வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க.
இப்படி இருந்தா இப்படியா இருக்கும். சப்போஸ் இந்த ஷோல்டர் இங்க வந்துச்சுன்னா வேலிட் இல்லை, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இதுவா இருந்தா மட்டும்தான் இது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இதோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 1.618 லோ டு ஹை. இதுதான் டார்கெட். நாளைக்கு இந்த சினரி நடந்தா மார்க்கெட் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் இங்க, டார்கெட் இங்க. கிளியர்? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ஓகே. சுஜி, ஏதாவது புரியுதா? கண்ணை கட்டி காத்துல அப்படிதான் இருக்கும். பிகாஸ் இது எதுவுமே சொல்லி கொடுக்கல இல்லையா? பட் நம்ம என்ன மாதிரி அவங்க கான்ஃபிடென்ட்டா என்ட்ரி எடுக்கிறான்றது யூ கேன் வாட்ச். எந்த அளவுக்கு இருக்காங்க, எப்படி கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, நாளைக்கு என்ன மார்க்கெட் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு எப்படி யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியுதா? எஸ் எஸ். நேத்து நம்ம பார்த்த சினாரியோல லெவல்ஸ்ல ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? லெவல்ஸ் நான் இன்னும் சொல்லி கொடுக்கல, பட் அந்த கிரீன் ரெட் ஐ மீன் ஆரஞ்சு அதுல ஏதாவது ஆச்சா, ஒர்க் அவுட் ஆச்சா? ஆக்சுவலி எனக்கு